புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. என்னென்ன புதுமைகள் செய்திருக்கு? மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள நீரானது கிழக்கு பக்கம் வருது. கிழக்கு வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிளை நதிகளெல்லாம் பாயுது. அந்த ஊர்களெல்லாம் புல்வெளின்னு சொல்லும்போது அந்த தரிசல் நிலங்கள்லாம் விவசாயம் செய்ய முடியாத நிலங்கள். விவசாயிகள் அந்த நிலத்தை எல்லாம் பண்படுத்தி விதைக்குதாங்க. விதைத்து அந்த நிலத்திலேருந்து பூக்கள் எல்லாம் அழகழகாக பூர்த்திருப்பது அது விவசாயம் செய்த புதுமை தான். கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். பெரிய பெரிய பாறைகள் செதுப்பி அழகழகாக வடிவது. பெரிய பெரிய சிற்பங்களெல்லாம் செதுக்கியிருக்காங்க. இப்போ மகாபலிபுரம் சிற்பங்களெல்லாம் சிற்பியினுடைய வேலை திறனை காட்டக்கூடியது. அதுவும் ஒரு புதுமை தான். அன்னை நாட்டின் அமுத சுரையில் அந்நிய நாடுகள் பசி தீர. நம்ம நாடு வளம் நிறைந்த நாடாக இருக்குது. அப்போ எப்பவும் மழை பெய்து இருக்கனால பயிர்களெல்லாம் செழித்து வளருது. அந்நிய நாட்டு வேறு நாட்டு மக்கள் எல்லாம் நம்ம நாட்டுக்காக வேலை தேடி வர்றாங்க. வரும்போது வேலை கிடைக்குது, வயிறார சாப்பாடு கிடைப்பது கொடுக்குது இந்திய நாடு. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக. காந்தியர்கள் எப்படி போராடினார்? ஆங்கிலேயர்கிட்ட அகிம்சை வழியில் போராடினார். உண்மையை சொல்லி போராடினா நமக்கு நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கணும். அதே போல தான் நம்ம நாடு அற வழியிலே இயங்கி கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட புதுமைகள் செய்ததான் நம்ம இந்திய நாடு. புதுமைகள் செய்த தேசம் எது? பூமியின் கிழக்கு வாசல் எது? புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர, அண்ணல் காந்தியின் கிண்ண கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. பாரதி.